ஆமா சீதா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்ன காலேஜ்ல சேர்த்துருக்கு. சரி அதுக்கு வச்சுக்கோ சரியா? ஏன் மாமா நீங்களும் காலேஜுக்கு வரீங்களா? ஏன் சீதா, கண்டிப்பா நான் வரணுமா? ஏங்க மாமா அப்படி கேக்குறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல சீதா, இன்னைக்கு தேங்காய் உடலாம் கொஞ்சம் அனுப்பணும். இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும். நீயே போயிட்டு வந்துடு. ஆமா எப்ப பார்த்தாலும் எங்க கூப்பிட்டாலும் வேலை இருக்குன்னே சொல்லுங்க. எதுக்கு வரவே இல்லை, நீங்க போங்க. கோச்சுக்காத சீதா, என்ன பண்றது, வேலை இருந்தா செஞ்சுதான் ஆகும்னு. நானும் உங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருந்தா இதெல்லாம் யார் பாப்பா? ஏன் சீதா? ஆமா எப்ப பார்த்தாலும் வேலைன்ட்டு போயிடுறீங்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியறது இல்ல. அதான் நீ இருக்கீல சீதா, அதெல்லாம் நீ பாத்துக்குவீல. ஆமா ஆவுன்னு இதே சொல்லுங்க. இப்ப பாருங்க டூருக்கு வேற போகணுங்கிறாளுங்க. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ நிக்கிறாளுங்க. இப்ப நீ அதுக்கு வர மாட்டீங்களா என்ன? நான் எங்க சீதா வர்றது? அதான் எல்லாரும் தானே வர்றாங்க, அவங்க கூட சேர்ந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பா நீங்களே எங்க கூட வாங்கப்பா. நீங்க வந்து ஜாலியா இருக்குல்லப்பா. ஆமாப்பா நீங்களும் வந்து ஜாலியா இருக்குப்பா. ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா நீங்களும் வாங்கப்பா. அம்மா கூட போனா அம்மா ஏதாச்சும் கேட்டோம்னா வாங்கியே தர மாட்டாங்கப்பா. திட்டிகிட்டே இருப்பாங்கப்பா. நீங்க வந்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் வாங்கி தருவீங்க. இன்னும் ஜாலியா இருக்குப்பா. பிள்ளைங்க கூட பாருங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாளுங்க. நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. பேசாம வாங்களே மாமா. இல்ல சீதா, இந்த வாட்டி வேணா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அதான் இவங்க எங்க அக்கம் பக்கம் எல்லாம் சேர்ந்து தானே போறீங்க. பார்த்து போயிட்டு வாங்க சீதா. நான் வேணா இன்னொரு நாளைக்கு வேணா வருவேன். ஏப்பா அன்னைக்கு கூட நீங்க இப்படிதாப்பா சொன்னீங்க இன்னொரு நாளைக்கு போலான்னு. ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இல்ல கண்ணு, இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு சாமி. நீங்க இந்த வாட்டி போயிட்டு வாங்க. அப்புறம் இன்னொரு லீவ் வந்துச்சுன்னா நம்ம வேணா நான் குடும்பத்தோட எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். சரியா கண்ணு? இப்போ பார்த்து நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சீதா, பிள்ளைங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு சீதா. சரியா? ஆமா, யார் யார் வர்றாங்களாம்மா? அதுவா மாமா அதான் சின்ன புள்ள வீட்ல வருவாங்களாட்டு இருக்குது. அப்புறம் அந்த நிலாவும் வருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் மலர் வீட்ல புள்ளைங்க மலரு இன்னும் அவர் வராரு என்னன்னு தெரியல மலர் வீட்டுக்காரு. அப்புறம் நாங்க தான் அப்புறம் அந்த இந்த காளிமக்கா வீட்ல அந்த பிரசிடென்ட் பையன் தான் வண்டியெல்லாம் ஏதோ அரேஞ்ச் பண்றதை சொல்லிட்டு இருந்தாரு மாமா. ஓ அப்படியா? சரி, எல்லாம் இப்ப பேசிட்டீங்களா? அந்த பையன் வண்டி ஏதாவது குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறானா, இல்ல நான் வேற வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரதா சீதா? இல்ல மாமா அந்த பையனை வண்டியெல்லாம் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் மாமா. அதனால அதெல்லாம் அவன் பாத்துக்குவாங்க. அதெல்லாம் சின்ன புள்ள பாத்துக்குவா மாமா. ஓ அந்த பையன் தான் வர்றானா? சரி சரி, அந்த பையனுக்கு கொஞ்சம் விவரமெல்லாம் தெரியும். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவான். சீதா, நீயும் பிள்ளைங்கள ஜாக்கிரதையா கூட்டிட்டு வருவோன்னு நல்லபடியா பார்த்துக்கோ சரியா? அங்கேயும் இங்கேயும் தனியா போறக்கால விட்டுறாத. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா, எந்த ஊருக்கு போறீங்க? எப்போ கிளம்புறீங்க? அதான் கொடைக்கானலுக்கு தான் மாமா போலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அவன் நாளைக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா. ஓ அப்படியா? சரி சரி, நாளைக்கு தான் கிளம்புறீங்களா? சரி சரி. ஏக்கண்ணே, சோனி, மாயா, உங்களுக்கு ஏதாவது புது துணி ஏதாவது வாங்கி தருதா ஊருக்கு போறதுக்கு? இல்லைங்கப்பா இப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கப்பா. காலேஜுக்கு போறப்போ வேணா புது ட்ரெஸ் வாங்கிட்டாங்கப்பா. இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். ஆமாப்பா காலேஜுக்கு போறப்ப எனக்கு வாங்கி தருவானு. சரி கண்ணு, ரெண்டு பேருமே வாங்கிக்குவீங்களாமா? சரி சீதா, பணத்தை ஏன் கையிலேயே வச்சுட்டுக்கிறா? கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. போறப்ப பார்த்து எடுத்துக்கோ. சரி, அப்ப இன்னைக்கு கொண்டு போய் காலேஜில் கட்டிட்டு பிள்ளை சேர்த்து விட்டுட்டு வந்துரு சரியா? சரிங்க மாமா. சரி சீதா, அப்ப நேரமாச்சு, நான் வயக்கட்டு கிளம்புறேன். இருங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள போறாங்கறீங்க. இருங்க சாப்பிட்டு நம்ம எடுத்துட்டு வரேன். இல்ல சீதா, இப்ப எனக்கு ஒன்றும் பசிக்கல. இப்போ ஒன்றும் வேண்டாம். வேணா சாப்பாடு வேணா ஏதாவது டிஃபன்ல கட்டு. நான் வேணா அப்புறமா மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேற வண்டி வந்திருக்கும், நான் சீக்கிரம் போவோம் சீதா. ஓ சரி கொண்டு போறீங்களாப்பா? ஆமா சீதா, நீ வேணா டிஃபன்ல போட்டு வையே. நான் எடுத்துட்டு போறேன். நான் அப்புறமா லோடு ஏத்திட்டு அப்புறம் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாமா. சரி சித்த நேரம் இருங்க நான் போய் டிபன் லேஸ் போட்டுட்டு வந்துடுறேன். சரி சரி, நிறைய எல்லாம் வச்சுட்டு இருக்காத, அது இதுன்ட்டு சும்மா அளவத்தினோடு போட்டு கொடு போதும். சரிங்க மாமா. என்ன நிலா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன். சாம்பார் எதுவும் இல்லையா? ஆமா சாம்பார் வச்சா சட்னி இல்லையான்னு கேட்பீங்க. சட்னி செஞ்சா சாம்பார் இல்லையான்னு கேட்பீங்க. சட்னி மட்டும் தான் இருக்குது. அதுலயே சாப்பிடுங்க. 2 தோசை சாப்பிட்றதுக்கு இனி சாம்பார் எல்லாம் நான் வச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறேன். அதான் அந்த சோனி பிள்ளைகள் காலேஜுக்கு சேர்த்துக்கு போறாங்களாமா அவங்க கூட நானும் போறேன். மத்தியான சோறெல்லாம் ஆக்கல. நீங்க எங்கேயாச்சும் அங்க கேண்டீன்லயே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்காங்க ஆபீஸ்லயே. ஆமா, இல்லாட்டி மட்டும் நீ அண்ணாடி எனக்கு கேரியர் கட்டி தான் அனுப்புற. மத்தியான சாப்பாடெல்லாம் நானும் பாதி நாள் கேண்டீன்ல தான் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி அதே மாதிரி இன்னைக்கு கேண்டீன்லயே வாங்கி சாப்பிட்டுக்காங்க. சரி அது விடுங்க. இப்போ என்ன நாளைக்கு எல்லாரும் டூர் போறாங்களாமா? நம்மளும் போலாமா எப்படி? எனக்கு டூருக்கா? எப்போ? அதான் நாளைக்கு போலாம் தான் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று தான் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அதான் அந்த சின்ன பிள்ளையோட அண்ணன் பையன் தான் வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கிறானாமா. நேற்று தான் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசி இன்னைக்கு நாளைக்கு போகிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரி நீங்களும் வரீங்களா எப்படி? நம்மளும் போகலாமா? ஆமா, இப்போ வந்து திடுதுப்புன்னு சொல்ற. இல்ல சீதா, நாங்களே நாளைக்கு எங்கேயா வெளியூருக்கு போறதா பேசிட்டு இருக்கிறாங்க ஆபீஸ்ல எல்லாரும். பேசாம நான் அவங்க கூட போயிட்டு வரேன், நீ வேணா இவங்க கூட போயிட்டு வா. எனது ஆபீஸ்ல வெளியூருக்கு போறீங்களா?
ஆமா நீலா, நாளானிக்கு போற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் எங்க போயிட்டு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி நான் வேணா அவங்க கூடயே போயிட்டு வந்துடுறேன், நீ வேணா இவங்க கூட போயிட்டு வா. ஓஹோ அப்படியா கதை. அம்மா இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா சொல்றீங்க? நானே சொல்லலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ போற அன்னைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா நான் போயிட்டு வரேன்னு சொல்ல போறீங்க தானே? எனக்கே நேத்து தாண்டி தெரியும், அதனாலதான் நான் சொல்லல. அதுக்கப்புறம் பாரு இப்ப சொல்லிட்டேல்ல. எப்போ இப்ப நான் வந்து கேட்டதுக்கு அப்புறமா இப்ப சொல்றீங்க. இப்ப என்ன ஆக மொத்தம் எங்க கூட வரலன்னு சொல்றீங்களா? அதுதான் நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே சேர்ந்து போற, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து போயிட்டே இருக்கிறேன். நீங்க வந்து எங்க கூட வந்துடாதீங்க சரியா? நம்ம எங்கேயாச்சும் தனியா போற மாதிரி இருக்குதா? எதுவுமே இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க வாட்டுக்கு எங்கேயும் சுத்தறக்கு போயிடுறீங்க. நான் இந்த மாதிரி யாராச்சும் போனா அவங்க பின்னாடி போக வேண்டியதா இருக்குது. எனக்குன்னு நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு வரீங்க? போலாம் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப நீ வேணா போயிட்டு வா, நீ எப்பவாச்சும் அடுத்த வாட்டி போலாம். நாம எப்ப சேர்ந்து போனாங்கிற ஞாபகம் கூட எனக்கு இல்ல, எல்லாமே மறந்து போச்சு. அது சரி, போனாதானே ஞாபகம் இருக்கும். எப்பவோ கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி எங்கேயோ சேர்ந்து போன மாதிரி இருக்குது வெளியூருக்கு. அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. உங்க வேலையை நீங்க வாங்குறீங்க, நான் பாட்டுக்கு ஊருக்குள்ள சுத்தி கிடக்க வேண்டியதா தன போல. சரிடி சலிச்சுக்காத, போலாம். ஆமா நல்லா போறேன் போங்க. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆளுங்க கூட போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் சுத்த வேண்டியது தனியா? இனி எவ வரான்னு தெரியல கூட. ஏன்னா அந்த மண்டக்காரி வருவாளா? சும்மா ரெடி, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு கிடக்காத. ஏன் உங்களுக்கு தெரியாதே? நான் என்ன உங்க கிட்ட சொல்லவே இல்லையா வரேன்ட்டு? எப்ப பார்த்தாலும் அவங்க கூட தானே பேசிட்டு இருக்கிறா, கார்த்திக்ன்ட்டு. இப்ப மட்டும் என்ன உண்மை தெரியாத மாதிரி பேசுறீங்க? உருடி, கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத. 2 தோசை போட்டுட்டு நீ எத்தனை நாயும் பேசிட்டு இருக்கிற. சரி விடு, நீ போகணும்னா போயிட்டு வா. நான் வேணா அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் போறப்ப வேணா வர, இப்ப வேணா வரல. நானும் 2 பேர் போலாம் இந்த வாட்டியாச்சு. தனியாவே எங்கேயும் போறது இல்ல. சரி இப்படி சேர்ந்து போறப்பவாச்சும் 2 பேர் சேர்ந்து போலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்பவும் வரலையா? அதான் நாங்க ஆபீஸ்ல எல்லாரும் போறோம்னு சொல்றல. இன்னொரு வாட்டி வேணா நீ முன்கூட்டியே சொல்லு. நான் வேற அங்க ஆபீஸ்ல வரேன்னு வேற சொல்லிட்டேன். நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலாச்சும் நான் வரலன்னு சொல்லியிருப்பேன். இப்ப வந்து சொல்றேன் நீயும். எனக்கு மட்டும் எப்ப தெரியும்? நேத்துதான் இவங்களும் எல்லாரும் சொன்னாங்க. சரி விடு, ஃபீல் பண்ணாத. சீக்கிரத்துல நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். இப்ப வேணா நீ அவங்க கூட போயிட்டு வா சரியா? உன் செலவுக்கு மட்டும் பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தந்துடுறேன். அத்தா அத்தா. ஏண்டி சொல்லு. சரிங்க அத்தா, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டாச்சு. ஆமா, என்ன எனக்கு மட்டும் சட்னி கொஞ்சமா வச்சிருக்கிறீங்க? உங்க பையனுக்கு கலர் கலரா 2-3 சட்னி ஊத்தி வச்சீங்க, எனக்கு மட்டும் துணூண்டு வச்சிருக்கிறீங்க, அது ஒரே ஒரு சட்னியா? ஏங்கத்தா எதுக்கத்தா இப்படி உங்களுக்கு கோரம் வந்தனா? ஏண்டி அப்படி சொல்ற? சட்னி எல்லாம் நிறைய தான் செஞ்சு வச்சிருந்தா, நீ என்ன போட்டு சாப்பிடலையா? டேபிள்ல பார்த்தா கொஞ்சமா தான் இருந்தது சட்னி. அது சரி, அடுத்த பக்கம் போனாதான் உனக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும். நீ அந்த பக்கமே போறதே இல்லையே, அதனாலதான் உனக்கு தெரியல. எங்க அடுப்பங்கரையில தான் சட்னி எல்லாம் இருக்குது, போய் அங்க பார்த்து எடுத்து ஊத்தி சிங்கிருக்க வேண்டியதுதானே. கிச்சன்ல தான் சட்னி எல்லாம் வச்சிருத்தீங்களா? இது தெரியாம போச்சே. நான் வேற சட்னி தீந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இத்தினூண்டு சட்னியை வச்சுட்டு வெறும் தோசையவே எடுத்து சாப்பிட்டுட்டேனே. ஏத்தா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுருப்பல்ல. ஆமாடி, உனக்கு எல்லாமே வழக்கமா சொல்லிட்டு போகணும். எனக்கு உங்ககிட்ட சொல்ற தவிர எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. அதுக்கு இல்லத்தா, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருப்பேன். இல்லாட்டி சட்னியெல்லாம் வேஸ்டா போயிரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். எது சொன்னாலும் தப்பு கண்டுபிடிக்கிறீங்களேத்தா. சரி அது விடுங்க. இப்போ என்ன, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்ன வர்றீங்களா என்ன? டூருக்கா? என்னடி சொல்லிட்டு இருக்கற? ஆமாங்கத்தா, சும்மா 2 நாளைக்கு எங்கேயாச்சும் எல்லாம் வெளியூர் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் கொடுக்குறாங்கன்ட்டு அப்புறம் சீதாக்கா அப்புறம் எங்கள் அண்ணி எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. அதனால நானும் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வரீங்களா என்ன? உங்கள் பையனை கேட்டால் அவர் வரமாட்டேன்ட்டாரு. அவர் ஏதோ ஆஃபீஸில் எங்கேயோ வெளியே போகிறாங்களாமா. அதனால நீ வேணா அம்மா கூட்டிகிட்டு நீங்கள் வேணா போயிட்டு வாங்கங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்களும் வரீங்களா இப்படி? இல்லத்தா, அவர் ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங்கு எங்கே போகிறாங்களாமா அப்படின்னு தான் எங்கிட்ட சொன்னார். இன்னும் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இருந்தார். நான் சரி சும்மா நான் உங்ககிட்ட இப்போ தான் சொன்னேன். நான் அதான் டூருக்கு போகிறக்கு வரீங்களான்னு கேட்டதுக்கு தான் எங்கிட்ட அப்படி சொன்னார். சரி அப்போ அவரு போயிட்டாருன்னு நீங்கள் மட்டும் தனியாக எதுக்கு வீட்டில் இருக்கிறீங்க? பேசாமல் நீங்களும் கிளம்பி வாங்க, பையனும் நீங்களும் நான் 3 பேர் போயிட்டு வரலாம். எங்கள் அண்ணியும் நான் சிம்ரன் வரா, அப்புறம் கிருஷ்ணனும் வரான். அப்புறம் அதான் அந்த புள்ள கிருஷ்ணனுக்கு நிச்சயம் பண்ணுற பிள்ளையும் வருதாமா. பேசாமல் நீங்களும் வாங்கத்த. இல்லத்தா, அவங்களாம் ஒன்றும் வரலன்னு தான் சொன்னான். நிலா மாமியாரும் வரலையாட்டு இருக்குது. அவங்க எங்கே அவங்க புள்ள கூட தான் கோயில் குளம்னு போயிருக்கிறாங்க. அதனால அவங்களும் வரல. அவங்க வரலன்னா என்னத்த, நீங்க வாங்க. அவங்களாம் ஒருத்தர் வரலத்த. அதுவா கொடைக்கானலுக்கு போலான்னு தான் பேசியிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராதடி. ஏதாவது கோயில் போறதா இருந்தாலாச்சும் நான் வரலாம். அப்படி ஏதாச்சும் போற வழியில ஏதாவது கோயிலுக்கு
அங்கெங்க போய் கோயிலுக்கு போறது, பழனி தான் இருக்குது. அப்பனா நான் வரலடி சின்ன புள்ள, நீங்க பாத்து போயிட்டு வா. சென்றாஸ் வேணா நாளைக்கு இருப்பான்ல, நீ எப்ப போற? அவர் நாளானிக்கு தான் போவாரு, நாளைக்கு நாங்க போறோம். ஓஹோ அப்படியா? சென்றாஸ் அப்ப நாளைக்கு தானே போறான். சரி அவன் போனதுக்கு அப்புறம் வேணா நானு என்ற தங்கச்சி வீட்டுக்கு வேணா போயிட்டு வரேன். பேரனை விட்டுட்டே போடி, அவன் இல்லைன்னா எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்காது. அதனால நானும் அவனும் போயிட்டு வரோம். நீ வேணா தனியா போயிட்டு வாங்க கூட. உன் கூட பையன் அனுப்பினாலுமே நான் பயந்துட்டே இருக்கணும், நீ பையனையும் சரியா கவனிக்க மாட்டேன். அதனால அவன் இங்கே இருக்கட்டும் என்ற கூடயே. நான் ஊருக்கு போறப்ப வேணா அவனை கூட்டிட்டு போய்க்கிறேன். நீ வேணா நாளைக்கு போயிட்டு வா போ. என்னத்த யோசனை பண்ணி தான் சொல்றீங்களா? அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஐ போடி, ஃபீல் பண்றாங்க ஃபீல். நான் சுத்தாத ஊர், அதெல்லாம் நான் நிறைய சுத்தி இருக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா இது இல்ல. அதனால நீங்க போயிட்டு வாங்க. வேற எங்கேயாச்சும் தூரமா போகணும்னு சொல்லுங்க, அப்ப வரேன். போன ஊருக்கே எதுக்கு நான், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கத்தா, சரி அப்பனா உங்க இஷ்டம். சரி, நான் இப்போ அந்த பிள்ளைங்களை ஏதோ காலேஜுக்கு இன்னைக்கு சேர்த்தோணுமாமா, நான் போயிட்டு வரேன் அவங்க கூட, சரியா? சரிடி, சரி போனமா வந்தமா நீரு ஜாலம் பண்ணிட்டு இருக்காத. சரிங்கத்தா. ஏன்டி நீலா, ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுவியா? அந்த அக்கா வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடி. பிள்ளைங்களை காலேஜில் சேர்த்திட்டாங்களே என்னமோ தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இறக்கி விட்டுட்டு வந்து என்ன நேரமாச்சு? ஏன்டி இவ்வளோ நேரம் பண்ற? தேடுற அவ்வளோ தேடுற நீ. என்ன சொன்ன போல பண்றது? துணி கடைக்கு வந்தா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். நல்லதா பார்த்து எடுக்க வேண்டாமா? அம்மா நீ ஏன்டி ஒண்ணுமே வாங்கல? இல்லடி, எனக்கு ட்ரெஸ் வாங்குற ஐடியாவே இல்லை. நீ தான் என்னமோ சரி திடீர்னு போகணும்னு சொன்னனால உன்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்த. ஆமா சொன்ன போல நானும் வாங்க வேண்டாம் தான் நினைச்சேன். சரி நான் டூர் போறல, சரி ஒரு செட் ட்ரெஸ் புதுசா இருக்கட்டும் நினைச்சு தாண்டி வாங்கினேன். அதுக்கு நீ இவ்வளோ நேரம் மாடி பண்ணுவ? அதான் வாங்கிட்டு வந்தா சில சின்ன போல, அதான் காலேஜ் கிட்ட வந்துட்டோம்ல. அதெல்லாம் 3 பேருக்கு சேர்த்தோம்ல, கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அதெல்லாம் அவங்க வரக்கு நம்ம ஒர்க் சரியா தான் இருக்குவா. ஆமா, என்னடி உங்க வீட்டுக்காரர் ஏதோ வரேன்னு சொன்னாரா? கேட்கணும்னா? ஆமா சொன்ன போல, நானும் கேட்டேன்டி வரீங்களா நாங்களும் டூர் போறானே. அவரு ஏதோ ஆபீஸ்ல எல்லாம் சேர்ந்து எங்க போறாங்க நாங்க. ஏன் உன்ற வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? ஆமாடி நீல, நானும் காலையில தான் கேட்டேன். உன்ற வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி தான் இவரும் சொன்னாரு. எங்க ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து எங்க வெளியூர் போறோன்னு சொன்னாருடி. அது சரி, உங்க அத்தை வராங்களாடி? இல்லடி நீலா, நானும் எங்க அத்தை கிட்ட கேட்டேன், வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். அவங்க வரலையாமா. அவங்க ஏதோ அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வராங்களாமா. அதனால வரலன்ட்டாங்க. பையனையும் நீ என்னை என் கூட அனுப்ப மாட்டாங்களாமா, நான் சரியா பார்த்துக்க மாட்டேனாமா. அதனால பையனை கூட்டிட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்கடி. யாசன போல அப்புறம் உங்க அண்ணன் ஏதாவது வருவாரா? இல்லடி நீல, எங்க அண்ணனெல்லாம் வரமாட்டாருடி. அவரு வரலன்னு சொல்லிட்டாரு. எங்க அண்ணையும் சிம்ரன் வருவாங்க, அப்புறம் கிருஷ்ணன் வரான்ல, அப்புறம் அந்த பிள்ளையும் வருது இல்லை, அவங்க வீட்டு 4 பேர் வருவாங்க. சின்ன பிள்ளை இதை இந்த பக்கமே நிறுத்தி இங்கே இறங்கிக்கலாம். இன்னும் உள்ள கொண்டு போகாட்டி என்ன? எங்கடி சின்ன பிள்ளை இங்க ஒருத்தரை காணோம், எங்க போனாங்க? இன்னுமா பேசிட்டு இருக்காங்க? சரி வாடி, அந்த பக்கம் உள்ள போய் பார்க்கலாம். அட இது என்ன நிலாக்கா இங்க நிக்கறாங்க? நிலாக்கா, சுரேஷ் என்னடா சேர்ந்துட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும் சேர்ந்தாச்சுக்கா. எங்கடா சோனி, பூமாரி, உங்க அம்மா எல்லாம்? சுரேஷ் எல்லாருமே சேர்ந்துட்டீங்களா? பூமாரி, சோனி எல்லாம்? எல்லாருமே சேர்ந்துட்டக்கா. அது சரிடா, என்ன நீங்க கேட்ட குரூப் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா என்ன? சோனிக்கு பூமாரிக்கு கேட்ட குரூப்பே கொடுத்துட்டாங்கக்கா. எனக்கு தான் கொஞ்சம் கொடுக்காம மாத்தி எடுத்துக்கோ நாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் நான் கேட்ட மாதிரியே வாங்கிட்டக்கா. அது சரி. ஆமா உங்க கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே ஆதி, அவன் சேர்ந்துட்டானா? ஆதி வந்தாக்கா. அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க இப்பதான் கிளம்பி போறாங்க. அதுதான் அவங்க போனானா. சரி அதான் அவங்க கூட இங்க வெளிய வந்தானா. அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கிறது பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன். என்னடா சுரேஷ், அப்ப 4 பேரும் ஒரே டிபார்ட்மெண்டாடா? இல்ல சின்னப்புலக்கா, சோனியும் பூமாரியும் அவங்க 2 பேரும் ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப நானும் ஆதியும் இன்னும் வேற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கறக்கா. ஓ அப்படியா? அப்ப நீங்க 2 பேர் வேற, அவங்க 2 பேர் வேறயா? அப்படியே மாத்தி தான் எடுத்துக்கறீங்களா? ஆமாக்கா. சரிடா சுரேஷ், அப்ப மத்தவங்க எங்க போனாங்க? உங்க அம்மா சீதாக்கால எங்கடா? சோனி, பூமாரி, மாயா அவங்க எங்க போனாங்க? அதுவாக்கா, இந்த பூமாரி சோனி மாயா கூட சேர்ந்துட்டு எங்க கொஞ்சம் காலேஜ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன், அவங்க கிளாஸ் ரூம் எல்லாம் எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்கக்கா. அப்புறம் எங்க அம்மாவும் பெரியம்மாவும் இத கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களை வந்தா அங்க கூட்டிட்டு வர சொன்னாங்கக்கா. ஓ அப்படியா, கேண்டீன்ல இருக்கிறாங்க. சரி சரி வா, நம்மளும் போலாம். எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்டா அங்க சாப்பிட்றக்கு ஏதாச்சும் இருக்குமா? இருக்கும்தாக்கா நினைக்கிறேன். சூட ஏதோ சமோசா போட்டுட்டு இருந்தாங்க நான் வரும்போது. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ வாங்க போய் சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வேணா அப்புறம் வீட்டுக்கு போகலாம். சின்ன புள்ள, எனக்கு டீ எல்லாம் வேண்டாடி, நான் ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிறேன். வெயில் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி நீ என்னமோ வாங்கி குடி. சரி வாங்க போகலாம். ஆமாடா, நீ எல்லாம் போய் காலேஜ் சுத்தி பார்க்கலையா? உன்ற கிளாஸ் ரூம் போல எங்க இருக்குதுன்னு போய் பார்க்கலையா? அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்க்கா. இனிமேல் டெய்லி இங்க தானக்கா வரணும். அதுக்கப்புறமா எல்லாம் போய் சுத்தி பார்த்துக்கலாம், எப்படி இருக்குது என்னங்கறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்டா எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு தானே செய்யறோன்னு? ஆனா போசன புள்ளக்கா, எங்க அம்மாவே முடிவு பண்ணி இங்க தான் சேர்த்தோம்னு வந்திருக்காங்க. இதுல நான் வேண்டாம் சொன்னாலும் சரின்னு சொன்னாலும் இங்க தான் விட போறாங்க. அதுக்கு எதுக்கு போய் பார்த்து கிடக்கணும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க சமோசா சூடா இருக்குள்ள நம்ம போய் சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புதுசா பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.